இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரீபேமெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வில் அப்பியர் இன் தி. இப்போ இது ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான கொஸ்டின் எக்ஸாமில். ப்ரீபேமெண்ட்னா நம்ம அட்வான்ஸாக பே பண்ணி வச்சுக்கிறது. கரண்ட் இயரில் எக்ஸ்பென்சஸ் நம்ம மீட் பண்ணுவோம், ஆனால் நெக்ஸ்ட் இயருக்கு தேவையான எக்ஸ்பென்சஸையும் நம்ம இதே டைமில் மீட் பண்ணி அதை பே பண்ணி வைக்கும்போது அது ப்ரீபேமெண்ட் இல்லைனா ப்ரீபெய்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இது எந்த இடத்துல நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸில் இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு P&L என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெபிட் சைடில் கரண்ட் இயர் எக்ஸ்பென்சஸோட இதை மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த வருஷத்து இல்லையா இது நெக்ஸ்ட் இயரில் காட்ட வேண்டியது இந்த இடத்துல நம்ம பே பண்ணிட்டோம், அதனால இதை மைனஸ் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அசட் சைடில் தான் வரும். ஏன் அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்க எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம கரண்ட்டில் பே பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ஆஸ் பர் த அக்கௌண்டிங் ரூல் அசட்டில் தான் காட்டணும். ஸோ அதனால் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நம்ம அசட் சைடில் கரண்ட் அசட்டில் நம்ம காட்டுவோம். அப்போது ஆப்ஷன் வந்து சி இதோட ஆன்சர். நெட் ப்ராஃபிட் இஸ், இதில் பாருங்கள், டெபிட் டு த கேபிட்டல் அக்கௌண்ட், கிரெடிட் டு த கேபிட்டல், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆப்வியஸ்லி இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட்டை லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். இப்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும்போது அதை எதோட சேர்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலோட சேர்ப்போம். ஏன்னா கேபிட்டல் யாருது? ஓனருது, கரெக்டுங்களா? ஸோ அப்போ நெட் ப்ராஃபிட் வந்ததுன்னா கேபிட்டலோட சேர்ப்போம். இதுதான் கான்செப்ட். அப்போ கேபிட்டல் அப்படின்னும் போது டெஃபினட்டாக கிரெடிட். இந்த கிரெடிட்ன்ற கான்செப்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் ரூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா எனி லைபிலிட்டி இன்க்ரீசஸ் அப்படின்னா கிரெடிட்டில் நம்ம கொடுக்கணும், கரெக்டுங்களா? இப்போ நெட் ப்ராஃபிட்னும் போது நம்ம ஓனர் கொடுக்க வேண்டியது, அப்போ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லைபிலிட்டி. அப்படின்னும் போது இட் வில் பி ஆடட் டு த கேபிட்டல் அக்கௌண்ட். தென் கேபிட்டல் அக்கௌண்ட் எங்கே இருக்கும்? கிரெடிட் சைடில் தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர் இஸ் பி. க்ளோசிங் ஸ்டாக் இஸ் வேல்யூட் அட். இப்போது எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். க்ளோசிங் ஸ்டாக்கு அப்படின்னா வருஷ கடைசியில் செல் ஆகாமல் இருக்கிற நம்மளோட இன்வென்ட்ரி தான். இதை எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா நம்ம பர்ச்சேசிங் பண்ணுற ப்ரைஸ். அதே மாதிரி கரண்ட்டில் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போகுது, நம்ம இன்னொரு பேரும் இருக்குது, நெட் ரியலைசபிள் வேல்யூ அப்படின்னும் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் விச் எவர் இஸ் லெஸ், இப்போ இதை தான் நம்ம எடுக்கணும். ஏன் அப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்ஸில் ஒரு கான்செப்ட் இருக்குது, ப்ரூடன்ஸ் கான்செப்ட் ஆர் கன்சர்வேட்டிசம் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னா, பிஸ்னஸில் வரப்போகிற லாஸை கூட நம்ம அட்வான்ஸாகவே ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஆனால் பிஸ்னஸில் வராத ப்ராஃபிட்டை நம்ம அட்வான்ஸாக காட்ட முடியாது. ஸோ அப்படின்னும் போது காஸ்ட் ப்ரைஸ் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் ஹையர் வராது. மார்க்கெட் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டும் சேர்ந்து தான் நெட் ரியலைசபிள் வேல்யூ விச் எவர் இஸ் லோயர். இதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி ஷோன் அப்படின்னும் போது ஒரு 4 ஆப்ஷனு. இப்போ அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம், அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வர வேண்டியது இருக்கும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் மந்த்லியோ ஆஃப் இயர்லியோ இயர்லியோ வரும். ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் வர வேண்டியது இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிரெடிட் பண்ணணும். பட் ஆனால் நம்ம கையில் இன்னும் வரல, நாட் எட் ரிசீவ்டு. ஸோ அதனால் அக்ரூடு அப்படின்ற நேமும் எடுத்துக்கலாம், இல்லை நாட் எட் ரிசீவ்டுன்னு சொல்லலாம். ஸோ அக்ரூட்னா வர வேண்டியது. ஸோ இது நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் 2 இடத்துல காட்ட முடியும். கிரெடிட் சைட் ஆஃப் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டு ஆல்ரெடி இந்த இயருக்கு வந்த இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து ஆட் பண்ணணும். அதே மாதிரி அசட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் தனியாக காட்டணும் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது இதுவும் வரணும். அப்போ ஆன்சர் வந்து போத் A and B. ஆப்ஷன் இஸ் C. If there is no existing provision for doubtful debts, provision created for doubtful debts would be. இப்போ இது ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொவிஷன் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படின்னாவே ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டஸ் தான், நிறைய பேர் கன்ஃபியூஸ் நடக்கும். அதனால் ப்ரொவிஷன் அப்படின்னும் போது அதை எப்போ நம்ம கிரியேட் பண்ணுவோம், எதுக்காக கிரியேட் பண்ணுவோம்? டெட்டார்ஸ் கிட்ட இருந்து காசு வரலன்னும் போது அதை நம்ம பேட் டெட்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் வருமா வராதான்னு நம்மளுக்கு ஒரு டவுட்டில் எதிர்பார்க்கறது தான் இந்த லாஸு, டவுட்ஃபுல் டெட்ஸ் அப்படின்ற இந்த லாஸு. ஸோ ப்ரூடன்ஸ் கான்செப்ட் பிரகாரம் பிஸ்னஸில் வரப்போகிற லாஸை நம்ம அட்வான்ஸாக ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஆஸ் பர் த ப்ரூடன்ஸ் கான்செப்ட் பிரகாரம். நம்ம இந்த லாஸை அட்வான்ஸாக டெபிட் பண்ணலாம். ஸோ இதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட்டில் இருந்து தான் நம்ம இந்த லாஸை அலோகேட் பண்ண முடியும். பேட் டெட்ஸில் இருந்தோ இல்லை சனி டேட்டாஸில் இருந்தோ பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட்டை டெபிட் பண்ணி அண்ட் தென் இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸை கிரியேட் பண்ணோம். அப்போது நெட் ப்ராஃபிட் அக்கௌண்ட், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு
ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ டெபிட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இதுதான் வந்து ஆன்சர் டி. தேங்க்யூ.